சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 15 மே 2026. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் ட்ரேடு இன்றைக்கி அமைஞ்சுது. நான் ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைட் டைப் 2 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எனக்கு இன்றைக்கி ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் நான் அமைஞ்சுது. இன்றைக்கி நான் ஒரே ஒரு ட்ரேடு தான் நான் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரேடை வந்து நான் என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் எடுத்தேன், அது பாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குதுன்றதை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரேடை நான் வந்து இன்றைக்கி நான் எடுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ டைம் மார்க்கெட்லாம் முடிஞ்சிச்சு, மணி இப்போ 4 மணி பக்கம் ஆக போகுது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் என்னால் வீடியோ பண்ண முடியல, அதனால தான் இப்போ நான் அந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் 23,800 கால் ஆப்ஷனை தான் நான் செல் பண்ணியிருந்தேன். ஒரு 13 லாட் நான் செல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,428 ரூபா வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. இந்த ஒரே ஒரு ட்ரேட் தான் இன்றைக்கி. ஸோ இந்த ட்ரேடை ஓப்பன் பண்ண டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:10 பக்கம் தான் இந்த ட்ரேடை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு 13 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ண டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:32 பக்கம் தான் வந்து இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் தான். 11 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் இந்த ட்ரேடை நான் வந்து எப்பயுமே நான் ட்ரேட்ஸை வந்து நான் அவ்வளோ சீக்கிரமாக நான் எடுக்க மாட்டேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன்ஸ் பிரகாரம் ரூல்ஸ் எல்லாமே மெட்டாகி வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேடை நான் எடுப்பேன். ஸோ அதன்படி எனக்கு ஒரு 11:10 பக்கமாக தான் எனக்கு ட்ரேடே வந்துச்சு. ஸோ அந்த ட்ரேடை தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரேடை வந்து 2:30 மணிக்கு மேலே தான் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணேன். ஓகேங்களா. இன்றைக்கி என்ன சார்ஜஸ் வந்திருக்குன்னா, இந்த ட்ரேடுக்கு இன்றைக்கான சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 369 ரூபா வந்து சார்ஜஸ் வந்திருக்கு இந்த ட்ரேடுக்கு. ஓகேங்களா. ஓவரால் வந்து ஒரு 30,000 பக்கம் வந்து ப்ராஃபிட்டில் தான் இந்த ட்ரேடை நான் முடிச்சிருக்கேன். இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் ட்ரேட் எடுத்தேன்றதை இப்போ நான் பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நான் இப்போ நான் காட்டுறேன். 2021 ஃபஸ்ட்டு போகலாம். அதில் வந்து G1 போகிறேன். G1ல் வந்து இன்றைக்கி வந்தது வந்து டவுன் சைடு தான். டவுன் சைடில் வந்து டைப் 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து ஒரு 13 நாள் வந்திருக்கு. 2021 ப்ராஃபிட்டபிள் டேஸ் 13 நாள் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு மட்டும் ஸ்டாப் லாஸ் ஆனது, ஒரே ஒரு நாள் தான் ஸ்டாப் லாஸ் டே வந்திருக்கு. மற்றபடி ரிகவரி ட்ரேடு வந்து வந்திருக்கு. ரிகவரி ட்ரேடு ஒரு 2 நாள் வந்திருக்கு. ரிகவரி ட்ரேடுன்றது வந்து பிரேக் எவன் தான். ஃபஸ்ட்டு ஒரு டவுன் சைட் ட்ரேடு எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அது ஆப்போசிட் போகும்போது இன்னொரு ரிகவரி ட்ரேடு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணி சின்ன லாஸ்லையோ இல்லை பிரேக் எவன்லையோ இல்லை சின்ன ப்ராஃபிட்லையோ முடிச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் ரிகவர்டுன்னு இருக்கும். அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா 2021 இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரே ஒரு நாள் தான் ஸ்டாப் லாஸே வந்திருக்கு. ஓகேங்களா. நம்ம 2002 ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸோட சார்ட்டை கூட எடுத்து வச்சு பார்ப்போம். இப்போ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே போயிட்டு திரும்ப 50 MA தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது டவுன் சைட் ட்ரேட் எடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி போயிட்டு ப்ரீவியஸ் டே ஹையெல்லாம் தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப 50 தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது டவுன் எடுத்துருப்பேன். இங்கே வந்து லேட் என்ட்ரி வந்திருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு 11 மணிக்கெலாம் வந்து என்ட்ரி வந்துருச்சு. சரிங்களா. பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்தா டவுன் எடுக்கணும். இந்த டேயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட்வேஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம ட்ரேடை முடிக்கும் போது நல்ல ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்பேன். ஏன்னா என்ன தான் சைட்வேஸாக இருந்தாலும் லாஸ்ட்டாக வந்து ஒரு டவுன் சைடில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போகிற மாதிரி போயிருக்கு. ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி போயிருக்கு. பட் அதால் எதுவும் சஸ்டெயின் பண்ண முடியல. 50 தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா டவுன் சைட் ட்ரேடு. ஓகே. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுற ஒரு 20 ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு மேலே நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன்னா, எல்லா நாளும் ப்ரைஸ் செக்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாளும் மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு மாதிரியான ப்ரைஸ் செக்ஷன் கொடுக்கும். ஸோ அப்போ எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, அடுத்த மூவ் என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பிளானை வந்து நான் இன்றைக்கி அப்ளை பண்ணி நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன். நம்ம வேறு ஏதாவது ஒரு வருஷத்தில் கூட போயிட்டு பார்ப்போம். 2022 போகலாம். அதில் வந்து நான் G1 போகிறேன். அதில் வந்து G1 டவுன் சைடு இன்றைக்கி வந்தது. அதில் டைப் 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிள் டேஸ் எத்தனை நாள் வந்திருக்குன்னா ஒரு 8 நாள் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து எத்தனை வந்திருக்குன்னா ஒரு நாள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு. ஓகேங்களா. ரிகவரி ட்ரேட் எதுவும் வரல இந்த இயரில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2023 கூட போய் பார்க்கலாம். G1 போகிறேன். அதில் வந்து டவுன் சைடு போகிறேன். அதில் வந்து டைப் 2 இன்றைக்கி வந்தது. ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து எத்தனை வந்திருக்குன்னா ஒரு 11 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு 2023. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எதுவுமே இல்லை. ஸ்டாப் லாஸ் ரிகவர்டு மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஒரு 3 நாள் வந்திருக்கு. ஸோ ரிகவர்டு வந்தோன்னா நம்மளுக்கு பிரச்சனை பிரேக் ஒன் கணக்கு தான். நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருப்போம். மேபி அது ஆப்போசிட் ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்ப இன்னொரு ஆப்போசிட் என்ட்ரி எடுத்து அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ணிப்போம். அதெல்லாம் தான் வந்து இந்த ரிகவரி ட்ரேட்டில் வரும். 2023 இது. 2024 கூட போய் பார்ப்போம். இல்லை லாஸ்ட்டாக 2025 கூட எடுத்து வச்சு பார்த்துருவோம். அதில் வந்து G1 போகிறேன். G1 டவுன் சைட் போகிறேன். அதில் வந்து டைப் 2. இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நாள் வந்திருக்கு. ஸோ இதுவும் இன்றைக்கி வந்த மாதிரி தான் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் அதெல்லாம் முடியல. அதுக்கப்புறம் 50 தாண்டி க்ளோஸ் வச்சுன்னு நம்மளுக்கு வந்து டவுன் சைட் ட்ரேடு தான்.
இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிருக்கு, அதெல்லாம் போக முடியல. திரும்ப 50 தாண்டி க்ளோஸ் வச்சுன்னு திரும்ப டவுனு இல்லாட்டி சைட்வேஸ், ஒன்று நல்ல சைட்வேஸில் முடிஞ்சோன்னா இல்லை டவுன் போகும். ஸோ இது சைட்வேஸில் இருந்தாலும் நான் செல் பண்ணுறதுனால நான் வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் முடிப்பேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிருக்கு, பட் ஒன்றும் பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியல. அப் சைட் மூவ், அதுக்கப்புறம் 50 தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து அப்படியே சைட்வேஸ் அண்ட் டவுன் மூவ். ஸோ இதே போல் தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் 5 வருஷம் எடுத்து வச்சு பார்த்தாலும் இதே போல் ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது ஸ்டாப் லாஸ் டேஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த இயரில் 2025ல் ஸ்டாப் லாஸ் வந்து எதுவும் கிடையாது. ஸ்டாப் லாஸ் ரிக்கவர்டு நாட்கள் தான் வந்து ஒரு 3 நாள் இருக்குது. ரிக்கவர்டுனா நம்ம ஒரு டவுன் சைடு என்ட்ரி எடுத்துருப்போம், திரும்ப அது ஆப்போசிட் ரிவர்சல் ஆகிறதுனால இன்னொரு அப்சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணிப்போம். அதுதான் வந்து ரிகவர் லோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் எடுத்திருப்பேன், திரும்ப அது ரிவர்சல் ஆகுதுன்றது கன்ஃபர்மேஷன் எடுத்து திரும்ப அப்சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து நான் ரிகவர் பண்ணிப்பேன். ஸோ அதில் வந்து ரிகவர் ட்ரேட்ஸில் வரும். ஸோ இதுவுமே ஒரு ரிகவரி பண்ணுறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதுவுமே நான் ஃபாலோ பண்ணுற 20 ஸ்ட்ராட்டஜிஸில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி வந்து ரிகவரி பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்தில் என்ன தான் ஒரு 10-13 ட்ரேட்ஸ் வந்தாலும் பயம் இல்லாமல் நம்ம எடுக்கலாம். ஏன்னா ஓவரால் அதை நம்ம அந்த வருஷத்தில் ஃபாலோ பண்ணால் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இன்றைக்கி வந்து ட்ரேடும் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடு தான். அது போக நான் ஏன் இன்றைக்கி வந்து 13 லாட்ஸ் தான் நான் போட்டேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னோட ரிஸ்க் பை ட்ரேடு வந்து எனக்கு 40,000, எனக்கு லாஸ் ஆச்சுன்னா 40,000க்கு மேலே லாஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா 40,000 டிவைடட் பை இன்றைக்கி என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு, நான் என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து ஆப்ஷனில் நான் என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து 45 பாயிண்ட்டு. ஸோ அதனால் இந்த 40,000 டிவைடட் பை 45 ஈக்குவல் டு போட்டோன்னா 888. அது வந்து நம்ம நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 65, அதுக்கு கன்வெர்ட் பண்ணால் திரும்ப டிவைடட் பை 65 போட்டோன்னா 13 லாட்ஸ். ஸோ அதனால் நான் வந்து 13 லாட் வந்து நான் செல் பண்ணலாம். அதனால தான் இங்கே 13 லாட் நான் செல் பண்ணிவிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஒருவேளை எனக்கு ஆப்போசிட்டாக திரும்பி என்னோட ஸ்டாப் லாஸை போயிட்டு ஹிட் பண்ணிச்சுன்னா எனக்கு 40,000 லாஸ் ஆகும், அதுக்கு மேலே லாஸ் ஆகாது. அதனால தான் நான் வந்து 13 குவான்டிட்டிஸ் வந்து நான் இங்கே செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்துச்சுன்னா குவான்டிட்டிஸ் வந்து குறைச்சிக்குவேன், ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா குவான்டிட்டிஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து போடுவேன். ஸோ ப்ராப்பர் பொசிஷன் சைசிங் வந்து நான் எல்லா ட்ரேடுக்குமே நான் ப்ராப்பராக நான் எடுத்துப்பேன். பொசிஷன் சைசிங்கை மட்டும் நான் ரூலை மட்டும் எப்பவும் நான் மீறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பயம் இல்லாமல் ஒவ்வொரு ட்ரேடும் என்னால் எடுத்து என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.